துல்கர் சல்மான் நடித்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் வர்ற அதே மோசடி நிஜத்திலே நடந்திருக்கு. நம்ப முடியுதா? அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. அந்த படத்தில் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வந்துட்டு ஆன்லைனில் லேப்டாப் ஆர்டர் பண்ணி அதில் உள்ள ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கழட்டிட்டு ஃபேக்கான ஸ்பேர் பார்ட்ஸை போட்டு ரிட்டர்ன் போட்டு விட்ருவாங்க கம்பெனிக்கு. அந்த மாதிரி தான் உத்தரப்பிரதேச மதுராவுங்கள ஏரியாவில் ராகேஷ் சர்மானு ஒருத்தர் ஃப்ளிப்கார்ட் கம்பெனியோட டெலிவரி ஏஜென்சி ஆஃபீஸ் வச்சு நடத்திட்டு இருந்திருக்கான். அவன் ஏரியாவில் மட்டும் நிறைய லேப்டாப் ஆர்டர் ஆகுது, ஒரு சில நாளில் ரிட்டர்ன் ஆகிடுது. இதை பார்த்து கம்பெனி ஊழியர்களாம் சந்தேகம் வந்து ஏன் இங்கே மட்டும் இப்படி நடக்குதுன்னு ஆராய்ச்சி பார்த்துருக்காங்க. அப்படி சோதனை பண்ணி பார்க்குறப்ப தான் வந்த லேப்டாப்ல எல்லாம் ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸை கழட்டிட்டு போலியான ஸ்பேர் பார்ட்ஸை உள்ள வச்சு அனுப்பியிருக்காங்கன்னு. இந்த ஒரு தில்லாலங்கடி வேலையில் மட்டும் கிட்டத்தட்ட 57 லட்ச ரூபா மோசடி நடந்திருக்கு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, எவ்வளோ பெரிய ஐடியான்னு பாருங்க. உடனே அந்த கம்பெனி வந்துட்டு போலீஸ்ட்ட புகார் கொடுக்கும்போது போலீஸ் வந்துட்டு ராகேஷ் சர்மாவோட ஆஃபீஸ்லாம் செக் பண்ணுறப்ப தான் அருண் ஒருத்தன் சிக்கியிருக்கான். இவன் யாருன்னா ராகேஷ் சர்மாவோட ரிலேட்டிவா. இவனும் இவனோட ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர்லாம் சேர்ந்து தான் இந்த மோசடி வேலையை செஞ்சிருக்காங்க. இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா போலியான அட்ரஸ்லாம் கொடுத்து சிம் கார்டை வாங்கி அது மூலமா லேப்டாப் ஆர்டர் பண்ணி ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றி திருப்பி அனுப்பி பணத்தை ஈஸியாக சம்பாதிச்சிருக்காங்க. இப்போ அருணோட ஃப்ரெண்ட்ஸ் கோவிந்த் விகாஸ்னு 2 பேரையும் போலீஸ் தூக்கிட்டாங்க. ஆனால் இந்த மொத்த ஸ்கேமுக்கு மூளையா இருந்த அருணை மட்டும் தலைமறைவாயிட்டான் அப்படின்னு போலீஸ் அவனை தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வடக்கு தாயிலிங்க மட்டும் சினிமாவில் வர்ற நல்ல விஷயங்களெல்லாம் காப்பி அடிக்கிறானோ இல்லையோ, இந்த மாதிரி மோசடி வழியை ஈஸியாக காப்பி அடிச்சிடறானோ பாருங்க. கஷ்டப்படாம ஈஸியாக பணம் சம்பாதிக்க நினைச்சு இப்படி சட்டத்துக்கு புறம்பா வேலை செஞ்சா ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டிக்கிட்டு இப்படிதான் எல்லாரும் முழிக்கணும். அதனால தான் சொல்றேன், சினிமா வேற நிஜம் வேற. கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் உண்மையான வெற்றியை நிம்மதியை நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சினிமா மோசடியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.